ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நவராத்திரி 8 துர்கா அஷ்டமின்னு போட்டிருந்தது. அதனால் உங்களுக்கு நான் இன்றைக்கி கண்டிப்பாக துர்கை அம்மனை கும்பிடணும்னு நினச்சி எப்படியாவது எனக்கு இன்றைக்கி ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப சோம்பேறித்தனம், உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எப்படியாவது நான் கடவுளை கும்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமியை எப்படியோ கும்பிட்டுட்டேன். நான் என்னமோ எனக்கு கை காலெல்லாம் யாரோ அமுக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னே தெரியல. சாமி கும்பிடவே முடியல. அது எதனாலன்னு தெரியல. எப்படியாவது ஈவினிங் நல்லா கும்பிட்டுட்டேன். ஏதோ சாமி சக்தியால் நான் கும்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஒருத்தவங்க அவங்க ஒருத்தவங்க வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க. ரொம்ப பேர் நல்லா பாடினாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப பேர் இருந்தாங்க. நல்லா பாடினாங்க. பாடும்போது அவ்வளோ நல்லாச்சு. அவங்க பாட எனக்கு அப்படியே புல்லரிச்சுது. அந்த ஆஞ்சநேயர் பாட்டு, அந்த மாரியம்மன் பாட்டுலாம் என்னமோ பாடினாங்க போல இருக்குது. லக்ஷ்மி அம்மா இதுமா அவங்க ராமர் பாட்டு அதெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. அவ்வளோ அழகாக பாடினாங்க. அந்த பாட்டும் அந்த ட்ரம்ஸும் பண்ணும்போது எனக்கு அப்படியே ரொம்ப சாமி இதாக ரொம்ப பேர் இருந்தாங்க பார்க்க. அந்த வீடு ஃபுல்லாக உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஜாலியாகவும் இருந்தது. நல்லாவும் சாமி கும்பிட்டாங்க. நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அவங்க சேட்டுஸ் தான், சேட்டுக்காரங்க. அவங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. அவங்க ஒருத்தருங்க சில பேர் ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி அவங்க நல்லா 2 பேருமே அவங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பாய்ஸு கேர்ள்ஸு குழந்தைங்க எல்லாருமே ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. வந்தவனை அப்படி வரவேற்றி என் நெத்தியில் குங்குமம் வச்சு கொடுத்து உட்கார வச்சு அப்புறம் தான் எனக்கு ஒரு மரியாதை கொடுத்தாங்க. அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் அந்த சாப்பிட்றதுலாம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு டீ எல்லாம் ரொம்ப நல்லாச்சு. டீ எல்லாம் குடிக்கும் போது அப்பா 3 டம்ளர் 4 டம்ளர் குடிக்க மாதிரி இருந்தது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவராத்திரி 8ன்னு சொன்னோம்ல. சில பேர் சொன்னாங்க இன்றைக்கி ரோஸ் கலர் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. பிங்க்கு கலர், அதாவது ஒரு கலர் சொன்னாங்க. 9 டேஸுக்கு ஒரு கலரு. நான் யூடியூப்பில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து எப்படி போடுறாங்க, என்ன ட்ரெஸ் போடுறாங்க, என்ன கலர் போடுறாங்க அப்படின்னு நான் பார்த்தேன். அதேமாரி சில பேரும் எனக்கு சொன்னாங்க இன்றைக்கி ரோஸ் போட்டால் ரொம்ப நல்லது, பிங்க்கு போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறு. நான் முருகனுக்கு வெத்தலை விளக்கு போட்டிருக்கேன். அதுவும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய அம்மு ஸ்டைல் ஃபேஷன் கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.